யாரு? இல்லை இல்லை ஃப்ரீயாக வரீங்க ஒரு 2 minutes பேசலாமா? என்ன பேசணும்? சும்மா உட்காரலாம்ல. தேங்க்யூ. ஆக்சுவலி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எழுதிட்டுருக்கேன். என்னது என்னோடய மனசையா? ஆ இல்லை இல்லை என்னோட சப்ஜெக்ட். இல்லை ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்? இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆளுங்க லவ் பண்ணுற பொண்ணுங்களோட வந்துட்டாங்க. வந்துட்டாங்க, சும்மா உட்காந்து சுற்றிட்டு இருக்காங்க. என்னை நான் சிங்கிள்னு நினச்சிக்கிட்டு என்னை கலாய்ச்சிட்டே இருக்கானுங்க. என் ஆளும் இங்கே தான்டா இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்தேன். யாரும் இல்லை எனக்கு. சும்மா ஒரு 5 நிமிஷம் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தால் போதும். ஓ நீ அப்படி வரியா? அவங்க பார்க்குறோம் சூப்பராக சக்தி ஆள் கூட தான் வந்திருக்கான் சொல்லி. என் பேர் சக்தி. இல்லை நான் என் பேர் சக்தி. கை கொடுக்கல, தப்பு இல்லை. உங்கள் பேர்? ஷாயிரா. ஷாயிரா? யார் மேலே சாயிரதா? நல்லா இருந்துச்சு, நல்லா சொன்னீங்க, கவுண்டர் நல்லா இருந்துச்சு, போகலாம். நான் வேணா சாஞ்சிக்குவா? செம்ம காமெடி போகணும். அதுதான் சரி, உங்ககிட்ட சும்மா அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே அவங்க லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட நினச்சிட்டு அப்படியே விட்டுருவாங்கல்ல, அதுதான். ப்ளீஸுங்க சொதப்பிடாதீங்க. ஓகே தானே, கன்ஃபார்ம் தானே, டீலா? இப்போ நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம 2 பேர் லவ்வர்ஸ். ஓகே, நல்ல பார்ட்னர்ஷிப். பேசுங்க, ஏதாவது பேசுகிறத நான் பார்க்குறேன். அவங்க கூட ஓகே அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு. திடீர்னு வந்து பேசுங்கன்னா என்ன பேசுறது? பேசுங்க. என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன். இட்லியா? அதனால தான் இட்லி மாதிரி இருக்கீங்களா? உருண்டையா? க்யூட்டாக இருக்கீங்க. ஆனால் சீரியஸாக உண்மையிலுமே எனக்கு இந்த மாதிரி லவ்வெல்லாம் எல்லாம் நிறைய ஏங்கியிருக்கேன். நீங்கள் சிங்கிளாக இருக்க கமிட்டடா? நான் சிங்கிள் தான். சிங்கிள் தானே? இது சீரியஸாக கமிட் ஆகிற ஐடியா இருக்கா உங்களுக்கு? இல்லை அப்படிலாம் இல்லை சீரியஸாக கேட்குறேன் நான், உங்களுக்கு கமிட் ஆகிற ஐடியா இருக்கா? கமிட்டாக என்ன பண்ண போகிறோம்? கமிட் ஆனால் ஒரு மாதிரி லைஃப் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்காது? கண்டிப்பாக ஒரு ஏஜுக்கு அப்புறம் கமிட் ஆக தான் போகிறோம். இதுக்குள்ளே அதுதான் அந்த ஏஜ் தான் நான் சொல்கிறேன். நம்ம கமிட் ஆகிடுவோம். கமிட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக கமிட் ஆகலாம். ஃபஸ்ட்டு அகைன் பேசுவோம், பழகுவோம், என்ன வேணாலும் பண்ணலாம்ல. என்ன வேணாலும் ஐ மீன் எங்கே வேணாலும் போகலாம்ல நம்ம. ஏன்டா பச்சை போய் பேசுகிற, ஓப்பனாக பேசுகிற? அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேயா? இல்லையா? நீங்கள் ஓகே தானே, ஓகே போல் அப்படி சொல்லி தான் நெக்ஸ்ட்டு நான் எனக்கு சீரியஸாகவே வந்துட்டு இந்த மாதிரி இங்கே பார்க்கில் வந்து எல்லாம் சில் பண்ணுவாங்கன்னு பேர் படிச்சுட்ருக்கீங்க. ஆமாம், நான் சைக்காலஜி படிக்கிறேன். சைக்காலஜியா? சூப்பர். சைக்காலஜிலாம் என்ன படிப்பீங்க பார்க்கலாமா? நம்ம இப்போ தான் லவ்வர்ஸில் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு. ஓ சரி. அப்சர்வேஷனா நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்ட்டு சைக்காலஜி படிக்கிறீங்களா? என்னை பற்றி எதாவது சொல்லுங்கள் ப்ளீஸ். நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான். திடீர்னு வந்து உங்களை பற்றி ஒருத்தரை பார்த்தோன்னே கெஸ் பண்ணுவீங்கல்ல, அது சைக்காலஜினா அதுதானே. இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், ஒரு 5 மினிட்ஸாக உங்களோட ஓப்பனாக பேசுகிறீங்க. என்ன மாதிரி பசங்களை பொண்ணுங்களுக்கு மேக்ஸிமம் பிடிக்கும்? என்ன மாதிரி பசங்க? என்ன மாதிரி இருந்தால் பிடிக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்குமா உங்களுக்கு? ஓப்பனாக சொல்லுங்கள், பொய் சொல்லாமல் சொல்லணும். பிடிச்சிருக்கா? சீரியஸாவா? மேக வண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனி எல்லாம் மூடுதம்மா நாணத்தினாலே. தேங்க்யூங்க. சீரியஸாக எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரே பொண்ணு நீங்கள் தான். நான் அந்த டைம் நான் ஊருக்கு போகும்போது எங்கள் அம்மாட்ட நான் சொல்லுவேன், ஒரு பொண்ணை பார்த்தம்மா ஷாயிரா சொல்லி, ரொம்ப க்யூட்டாக இருப்பம்மா, நான் அவளே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் சொல்லி சொல்லுவேன். மாலை அல்லவா, நல்ல நேரம் அல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா? சீரியஸாக நான் சொல்லலாம்ல எங்கள் அம்மாட்ட? அது கல்யாணத்துக்கெல்லாம் ஓகே சொல்லலை. லவ் மட்டும்தான் ஓகேயா? அப்போ லவ் பண்ணால் கழட்டி விட்டுருவீங்களா? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இல்லை அப்படிலாம் இல்லை, பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம்லாம். இல்லை ஆக்சுவலாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன். பிடிக்கல சொன்னால் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசுவேன். இல்லை எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு. அப்போ நம்ம இப்போ வந்து கமிட்டடா? திடீர்னு கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன்? சரி, நீங்கள் எவ்வளோ டைம் ஆனாலும் சரி 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க, யோசிச்சு சொல்லுங்கள். நான் இங்கே உட்காந்துக்கிறேன், நான் உட்காந்துக்கிறேன். சொல்ல மாட்டீங்களா? 2 நிமிஷம்ன்றது ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மி இல்லை சொன்ன மாதிரி. அப்போ ஒரு 5 நிமிஷமாக எடுத்துக்கிறீங்களா? 2 நிமிஷம் 5 நிமிஷம் ரொம்ப தூரமாக இருக்குல்ல. அப்போ நடுவில் மிடில் ஒரு 3 நிமிஷம்.
உங்கள் சிரிப்பு ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. பூங்காற்று புதிதானது. சரி சார், நீங்கள் சிரிக்கச்சு இந்த இடத்துல சின்னதாக ஒரு குழி விழுவதில்லை, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அது. சதிராடுது இரண்டு உயிரை இணைத்து விளையாடும், உயிரை இணைத்து விளையாடும். உங்கள் சிரிப்பு ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. தேங்க்யூ. சரி சார், நீங்கள் சிரிக்கச்சு இந்த இடத்துல சின்னதாக ஒரு குழி விழுவதில்லை, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அது. அந்த கண்ணில் ஒரு காட்டம் இருக்குங்க, அது ரொம்ப பிடிச்சது. கணத்தில் குழி ஒரு பொண்ணுங்க லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக பார்த்துப்பாங்களாம் கூட இருக்க பசங்களை. நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்களா மாட்டிங்களா? நீங்கள் சைக்காலஜி படித்த மாதிரி இருக்கேன். நான் பொண்ணுங்களை நிறைய படிச்சிருக்கேன். வந்துருச்சு பாத்தீங்களா வாயில? உண்மைதான். என்னம்மா வந்துருச்சு பாருங்க, பாயிண்ட் வருது பாருங்க. பொண்ணுங்களோட ஆட்டிடியூட் தெரியும், பொண்ணுங்களோட கேரக்டர் தெரியும். சொல்லுங்க, இது வந்து படிப்பறிவு கிடையாது, பகுத்தறிவு. பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ பொண்ணுங்கள்ட்ட பல்ப் வாங்கியிருப்பேன் காலேஜ் படிக்கும்போது, எவ்வளோ பொண்ணுங்கள்ட்ட பல்ப் வாங்கியிருப்பேன் நான். ஸோ அதெல்லாம் இங்கே அப்படியே அப்படியே மாதிரி அப்படியே ட்ரெயின் ஆயிட்டீங்க. அப்படியே நோட்ஸ் எழுதி நோட்ஸ். சரி சரி. ஹார்ட் ஒர்க். ஆமாம், ஹார்ட் ஒர்க் நிறைய போடணும்ல. அப்புறம் நம்ம சீரியஸாக உங்கள்கிட்ட பேச வச்சு எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ப்ரோக் ஆகுதுங்க. லைக் இத்தனை நாளாக வெயிட் பண்ணது இந்த பொண்ணுக்காக தான் போல அப்படின்னு தோணுது. நைஸா பேசி லைன் போடுறியா? உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணலையா? சரிங்க, ஃப்ரெண்ட்ஸ் விடுங்க, 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ஓப்பன் திங்காக நான் சொல்லணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரே வேர்டில் சொல்லலான்னு இருக்கேன். ஐ லவ் யூ. என்னங்க பார்த்துட்டு சொல்லிட்டீங்க. ஆமாங்க, இப்போ இருக்க ஜென்ரேஷன் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொல்லாமல் உங்ககிட்ட என்கிட்ட ஐ லவ் யூன்னு வந்து சொல்கிறீங்க. ஒரு மாதிரியான அழகு இருக்கு உங்ககிட்ட, அழகான ஸ்மைலு. வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு சீரியஸாக ஒன்று சொல்லட்டுமா, பொண்ணுங்க எல்லாருமே அழகு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த அழகை வந்து அழகுபடுத்துறதுக்காக மேக்கப்பு எல்லாமே போடுவாங்க. நீங்கள் எந்த மேக்கப்புமே போடாமல் ஜஸ்ட் ஒரு மஸ்காரா, ஒரே ஒரு லிப்ஸ்டிக், அதுலேயே இவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்கல்ல. அச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே, வெக்கமா வருதே. அழகு மட்டுமே வச்சுட்டு லவ் யூ சொல்ல முடியாது. இல்லை, நான் இல்லைன்னு சொல்ல. அழகு மட்டுமே வச்சு லவ் யூ சொல்ல முடியாது, உண்மைதான். ஆனால் அந்த அழகுக்குள்ளார தானே உங்கள் மனசு இருக்குது. அப்போ அந்த மனசு அழகாக தானே இருக்கும். அப்படி நல்ல ட்ரெயின் ஆகிருக்கீங்க. இல்லை இல்லை, உண்மையை தானே சொல்கிறேன் நான். அழகான பொண்ணுக்குள்ளார அழகான மனசு இருக்காதா என்ன? ஏன்னா எல்லாமே சொல்லுது, ரொம்ப அழகான பொண்ணை நம்பாதரா, ரொம்ப ஆபத்தான இருக்கும். சான்ஸே கிடையாது. அப்படி அவங்க பார்த்த விதம் தான். நான் பார்த்த எல்லா பொண்ணுமே ரொம்ப அழகான பொண்ணுங்க தான், மனசளவுலையும் சரி, முகத்தளவுலையும் சரி. ஓ அப்படியா? அப்போ நீங்க அத்தனை பேர்ட்ட பழகி இருக்கீங்க, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. முகம் அழகு இல்லாத பொண்ணுங்க எவ்வளோ பேர் மனசு அழகாக இருக்காங்க. நான் பார்த்து நிறைய பேர்த்த வியந்திருக்கேன். அதில் ஒன்று நீங்கள் க்யூட்டாகவும் இருக்கீங்க, குவைட்டாகவும் இருக்கீங்க, நல்ல பொண்ணாகவும் இருக்கீங்க. நான் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். யாருனே தெரியாது, எனக்கு ஹெல்ப்லாம் பண்ண ட்ரை பண்ணுறீங்கல்ல, அப்போ அது போதும். அந்த ஒரு தாட் போதாதா உங்களுக்கு? சொல்லுங்கள். இவ்வளோலாம் யோசிச்சிருக்கீங்க? சீரியஸாகவே உங்களை ட்ரை பண்ணுறேங்க. நான் சீரியஸாக ட்ரை பண்ண போகிறேன் இனிமேல். நீங்கள் எந்த காலேஜ் படிக்கிறீங்க சொல்லுங்கள், உங்கள் ஏரியா எங்கே இருக்குது சொல்லுங்கள், உங்களை ஃபாலோ பண்ணி வந்து உங்கள்கிட்ட பேசி லவ் சொல்லி. நீ எப்படி ஏற்படி வாங்க போற? ஓகே தானே உங்களுக்கு? இன்னொரு விஷயம், உங்கள் நோட் கொடுங்களேன். இல்லை சரி, ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணுங்களேன். நம்ம சும்மா தானே இருக்கோம், பேசாமல் விளாட்லாம், ஒரு விளையாட்டு விளாட்லாமா? என்ன விளையாட்டு? நான் சொல்கிறேன், உங்கள் நேம் எழுதுங்க, கேபிட்டல் எழுதுங்க, ஸ்பெல்லிங்கோட தனித்தனி ஸ்பெல்லிங்க. ஷைரா தஸ்லீம். சக்தி வேல் போடுங்க. சக்தியா? SAKTHIVEL. ஃப்ளேம்ஸ் போடுங்க. போட தெரியாதா? தெரியும் தானே, நடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃப்ளேம்ஸ் எழுதுவீங்க. ஆமாம். ஓகே, கமான் கமான். இங்கே ஒரு இருக்கு. ஓ ஆமாமல்ல. கேக்கு கேல டி ஹெச் ஐ ஐ வி வி இல்லையே, ஈ இருக்கா? எல் இருக்கு. கமான் கமான் கமான், என்ன வருது பார்ப்போம்.
வா எனிமி இல்லை, நானும் நீங்களே எளிமை கிடையாப்பா கடவுளே. சிஸ்டர் இல்லை அம்மா. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. உங்களுக்கு ஹாப்பியா இல்லையா? அப்பா ஏன் என்னது அஃபெக்ஷன் இல்லையா? அச்சோ. ஓகே மேரேஜ் இருக்குல்ல. அப்பா லவ் இல்லை மேரேஜ். பார்த்தீங்களா? கமெண்ட் 2 3 4 5 6 7 8 9 10. என்ன வருது? கண்கள் ஏதோ தேட மேரேஜ் முடிஞ்சிச்சு. பாட பரந்தோட கடவுளே பார்த்து போட்டு வச்சிருக்காரு மேரேஜ் சொல்லி. எங்க இதெல்லாம் வந்து உண்மையாலுமே நம்பணுங்க. நீங்க நம்ம இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்க போறோம். உயிர் கொல்லுது நினப்பு கண்மணியே. மேரேஜ் பண்ணிக்க போறோம் இல்ல லவ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்க போறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நான் வந்து பேசுறது நீங்க ஃப்ராங்கா நல்லா பேசுறீங்க. உங்ககிட்ட இருக்க பாசிட்டிவ் அப்படி சொல்றீங்க. ஓ தேங்க் யூ. நல்லா அப்ரிஷியேட் பண்றீங்க. வாவ் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே. பட் சீரியஸாக எனக்கு ஆக்சுவலாக நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லும்போது ஹர்ட் ஆகும். ஆனால் அது வந்து ஹர்ட் ஆனாலுமே பரவாயில்ல, நான் சொல்லிவிட்டு ஆனால் கண்டினியூ பண்ண போகிறேங்க கூட. ஓகே ஆக்சுவலி பிகம் நான் உங்களுக்கு நான் ஃப்ளர்ட் பண்ணேன். அதான் தெரியுது பார்த்தா. அந்த ஃப்ளர்ட் இல்லை ஆக்சுவலாக. இது வந்து உங்ககிட்ட நான் பேசுனது வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஓ பிராங்க் பண்றீங்களா? சாரி. இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துட்டு இருந்தீங்களா? இல்லை ஆக்சுவலாக வீடியோ எடுக்கலான்னு தான் பிளான் பண்ணேன். ஆனால் எனக்கு உங்களை கலாய்க்கலான்னு தான் பிளான் பண்ணேன். பட் உங்களை கலாய்க்கவே தோணும் எனக்கு. அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ நல்லா இருக்கு. அப்படியே நல்லா பேசுனீங்களா? லைக் ஃபிலிம்ஸில் வேறு மேரேஜ் வந்துருச்சு. ஸோ நம்ம இதுக்கு என்ன வேலையோ அதை பார்ப்போமா? இல்லை ஐ மீன் சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு ஹாய். இந்த வீடியோ போட்டுக்கலாமா? நான் உங்களுக்கு ஒன்று விஷயம் இல்லையா? ஏன்னா நம்ம நாளைக்கு லவ் பண்ண போகிறோம். சார் ஏதாவது இஷ்யூ ஆனால் கூட அதை என் பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லிடுங்க. சீரியஸாக தான் லவ் பண்ணலாம்ல? டீல் தானே? சொல்லுங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள்.